வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குடியால் வந்த வினை, தன்னோட கல்யாணத்துக்கு லேட்டாக போன ஒரு தமிழ் நடிகர் கடைசியில் தாலி கட்டியது யாருன்னு இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தன்னோட குடியோட காரணமாக தன்னோட திருமணத்துக்கே ரொம்ப லேட்டாக போன ஒரு தமிழ் நடிகர், இதுக்கப்புறம் நடந்தது என்ன, அந்த பெண்ணுக்கு தாலி கட்டியது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் பக்தி படங்களை இயக்கி பேர் வாங்கியவர் தான் இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள்னே சொல்லலாம். நாசரோட அருவாவேலு, பிரபுவோட திருநெல்வேலி, கரண் நடித்த கண்ணாத்தாள், இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை இயக்கியிருக்காங்க. இவங்க நடிகராகவும் தமிழ் மக்களுக்கிட்ட ஒரு நல்ல பரிச்சயமானவர்னே சொல்லலாம். காமெடி கேரக்டரில் நடித்து மக்களுக்கிட்ட ஒரு பிரபலமான பாரதி கண்ணன் அவர்கள் ரீசெண்டாக யூடியூப் தளங்களுக்கு பேட்டி கொடுத்து பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்த அவரோட இயக்கத்தில் நடிகர் வடிவேல் நடித்த சூனா பானான்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி பாரதி கண்ணன் அவர்கள் யூடியூப் தளத்தில் ஒன்றில் பேசியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, குடியோட காரணமாக தன்னோட திருமணத்துக்கே ரொம்ப லேட்டாக போன ஒரு தமிழ் நடிகர் பற்றி பாரதி கண்ணன் அவர்கள் பேசியிருப்பாங்க. அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ் சினிமாவில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த வி.கே. ராமசாமி அவர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மட்டும் இல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் இருந்தவர் தான் நடிகர் வி.கே.ஆர். ராமசாமி அவர்கள்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவோட பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேருந்து இன்றைக்கி இருக்கிற நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 55 வருஷமாக 5 தலைமுறைகளோடு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. விருதுநகரில் பிறந்த கந்தன் ராமசாமின்ற இவங்க சின்ன வயசுலே காமராஜர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்துருக்காங்க. இதனால் சுதந்திர போராட்டத்தில் கூட ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரம் சினிமா மேலேயும் ரொம்ப தீராத ஆசை இவருக்கு இருந்திருக்கு. இதனால தான் வி.கே. ராமசாமி அவர்கள் தன்னோட 7 வயசுலே நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட 15 வயசில் தியாக உள்ளன்ற ஒரு நாடகத்தில் பேங்கர் சண்முகம் பிள்ளைன்ற ஒரு வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. நாடகத்தை பார்த்த ஏ.வி. மெய்யப்ப செட்டியாருக்கு நாடகமும் வி.கே. ராமசாமியோட நடிப்பும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து ஒரு படம் தயாரிக்கும் போது ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரோட முதல் படமாக தியாக உள்ளம் நாடகத்தோட உரிமையை வாங்கிக்கிட்டு நாம் இருவர்ன்ற பெயரில் சினிமாவாக்குறாங்க. அப்போ நாம் இருவர் படத்தில் வி.கே. ராமசாமிக்கு நாடகத்தில் நடித்த அதே பேங்கர் சண்முகம் பிள்ளை வேடத்தை கொடுக்குறாங்க. சினிமாவில் கதாபாத்திரத்துக்கு இன்னும் அதிக வயசுனே சொல்லலாம். அதாவது 60 வயசு, வளர்ந்த ஒரு கடா மாதிரியான பையனோட தந்தை. இந்த 60 வயசு கிழவர் வேடத்தை வி.கே. ராமசாமி அவர்கள் செஞ்சு திரையில் ரொம்ப அறிமுகமானப்ப அவங்களோட உண்மையான வயசு 21. இதுக்கப்புறம் வி.கே. ராமசாமி அவர்கள் ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆரை தொடங்கி சிம்பு வரைக்கும் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் ஜூன் 10ஆம் தேதி அவங்களோட திருமணமும் முடிவாகிடுச்சு. நண்பர்கிட்ட இதை சொல்லிவிட்டு அழைப்பு கொடுத்துட்டு வி.கே. ராமசாமி திருமண நாளை மது குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட நண்பர் கூட்டம் திருப்பி குடிக்க வச்சுருக்காங்க. இதனால் திருமணத்துக்கு முந்தைய நாள் அந்த ஹோட்டல்லே தூங்கிடுறாங்க. காலையில் 9:45க்கு கல்யாணம். ஆனால் அவர் எந்திரிச்சதே 10 மணிக்கு தான். வேகமாக ஓடி போய் மண்டபத்தில் பார்த்தா மணப்பெண் வேறு ஒரு மாப்பிள்ளையோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை வேறு யாருமே இல்லை, வி.கே. ராமசாமி அவர்களோட தம்பி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க வி.கே. ராமசாமி அவர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்லி புலம்பியிருக்காங்க. இந்த சம்பவத்தை சொல்லி பாரதி கண்ணன் அவர்கள் பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.